அந்த நேரத்தில் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே இவரோட ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்குறாங்க. அவங்க வெளிநாட்டு பொண்ணு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆனதாகவும், அவங்க 2 பேருக்கு இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கலையான்னு மற்றவங்களாம் கேட்பாங்க. அதுக்காகலாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் 2 பேரும் முடிவு எடுக்கிறது தான். நீ இதெல்லாம் பற்றி ஒரி பண்ணிக்காத. நீ உனக்கு நான் 3 வருஷம் தானே ஆகுதுன்னு சொல்கிற. இதெல்லாம் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாத. நாங்கள் 6 வருஷம் ஆகுது. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நீயும் சந்தோஷமாக உன் லைஃப்பை லீட் பண்ணு. இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அப்படி அவரோட ஃப்ரெண்டை பார்த்தது தான் அவங்க 2 பேருக்குள்ளே மறுபடியும் அவங்களோட லைஃப்பை பழைய மாதிரி நார்மலாக ரன் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த நேரத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியோட எக்ஸ் ஹஸ்பண்டு. இது தாண்டா அவங்களுக்கு சரியான சான்ஸு. என்ன ரீசனுக்காக உள்ளே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணதா சொல்கிறாங்க. ஹீரோயினியோட மொத்த கோவத்தையுமே அப்போ தான் அவங்க காட்டுறாங்க. அவரை போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயத்த அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணுறாங்க. அதை சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சில மாதம் கழித்து அவங்க டெஸ்ட் எடுக்கும் போது